Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா chunks வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பண்ண போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அப்படியே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் 100 கிராம் சோயா, 2 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் பவுடர், 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி மல்லித்தலை. இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோயாவை சுடு தண்ணி வச்சு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நல்லா கொதிச்ச தண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஒரு 15 மினிட்ஸ் போல் இந்த சோயாவில் ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். மீன் டைம் வந்துட்டு நம்ம குக் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வந்துட்டு அந்த சுடு தண்ணியில் அது வேகும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரையில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது பாதி அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் ஃப்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக கூட போட்டிருக்கலாம். பட் இப்படி செய்யும்போது இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம கடிக்கிறதுக்கு அந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சீக்கிரமாக வேகிறதுக்காக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பில் பாதி உப்பு மட்டும் இப்போ சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கறி மசால் பவுடர், இது ரெண்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கணும், பச்சை வாசமும் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த சோயாபீன்ஸ் தண்ணி ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை 2 கட் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸை 2 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக 2 பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்திடலாம். 2 கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக மசாலா எல்லாமே ஒட்டும், அதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மீதம் உப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ அந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாத்துக்கூடயும் பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும், நல்லா வந்துட்டு அந்த மசாலாலாம் வந்து சோயா சங்க்ஸ்குள்ளே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை நல்லா பொடியை நறுக்கி வச்சிடணும். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி இன்னும் நீங்கள் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மிளகாய் தூள் சேர்த்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஆர்எல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபுட் கலர் கூட ரெட் கலர் சேர்த்திக்கும் போது ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்திக்கோங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு சோயா பார்க்குறதுக்கு நல்லா ரெட்டிஷாக பார்க்குறதுக்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் எதுவும் வந்துட்டு அப்படி சேர்த்தலை, பட் வந்துட்டு மசாலா எல்லாமே வந்து நல்லா சோயாக்குள்ளே இறங்கியிருக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுவும் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கிறதுனால சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த சோயா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவோம். அந்த டைமில் தான் வந்துட்டு மசாலா எல்லாமே வந்து இறங்கும். ஸோ ரொம்ப கம்மியான நேரத்தில் குழந்தைகள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி. அதுவும் சப்பாத்தியெல்லாம் செஞ்சுட்டு உள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்துட்டா கூட அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.